இந்த ஆண்டு 2025 தனுஷனுடைய லைஃப்ல மிக பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் பாடலாசிரியராக கலைக்கு வரும் தனுஷ் அவர்கள் கதை தேர்வாக இருக்கட்டும், நடிக்கிற விதமாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் மனசில் அப்படியே பதிஞ்சிருவாரு. ரியல் பேன் இண்டியா ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தா அது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த ஆண்டு மட்டுமே வெவ்வேறு மொழிகளில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. தெலுங்குல குபேரா, தமிழில் இட்லி கடை. அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதம் தனுஷ் நடிப்பில் ஹிந்தியில் வெளியாக போகிற படம் தான் தேரே இஷ்க் மெயின். தனுஷ் ஏற்கனவே ஹிந்தியில் 2 வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதே இயக்குனர் ஆனந்த் எல் அவர்களோட இந்த கூட்டணியில இந்த படம் வருகின்ற நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஆனந்த் எல் அவர்கள் தனுஷ் வச்சு ஏற்கனவே 2 வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அந்த 2 படங்களுமே ஹிந்தியில மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை தொட்டுச்சு. பாலிவுட் சினிமால தனுஷ் அவர்கள் வெற்றியை பார்த்ததுக்கு முதல் காரணமா இருந்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். டைரக்டர் ஆனந்த் ஏஎல், நடிகர் தனுஷ், இசை புயல் ஏஆர் ரஹ்மான், இவங்க 3 பேரும் சேர்ந்த வெற்றி கூட்டணியே இது 3வது படமா அமைஞ்சிருக்கு. திரைத்துறையில ஒரே ஆண்டுல வெளியான 3 படங்கள் மூலயமா 300 கோடி வசூலை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் நடிச்ச படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவியை கமெண்ட்ல சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம், ராயன், இட்லி கடை, குபேரா போன்ற நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு நம்ம தனுஷ். தனுஷோட அப்கமிங் மூவிஸ் லிஸ்ட்ல அமரன் படத்தை டைரக்ட் பண்ண பெரியசாமி கூட ஒரு படம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இசைஞானியோடைய பயோகிராஃபிலையும் நடிச்சிட்டு இருக்காரு. உங்க ஃபேவரட் ஹீரோவுடைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.